லைகா புரொடக்ஷன்ஸ் சுபாஸ்கரன் தயாரிப்பில் மகிழ் திருமேனி இயக்கத்தில் அஜித்குமார் நடிக்கும் விடாமுயற்சி இன்று முதல் உலகமெங்கும். One step solution for your travel needs. Make your fun holidays. See the world, feel the smile. Mad Rabbit, India's finest audio wearable brand, starting at 999. Ajite! Kadavule! Ajite! Padma Bhushan Ajit Kumar! Padma Bhushan Ajit Kumar! Padma Bhushan Ajit Kumar! Padma Bhushan Ajit Kumar! சூப்பருங்க சூப்பர். பட் இருந்தாலும் வந்து நம்ம ஏகே வந்து சொல்லியிருக்காரு இந்த கடவுளை அஜித்தை வேணான்ட்டு. நம்ம என்ன பண்ணுவோம், ஏகேன்னு கத்துவோம். ஓகேவா? 3, 2, 1 ஏகே 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 ஏகே. எல்லாருக்கும் வணக்கங்க. கிட்டத்தட்ட வந்து ஆந்திராவில் இருக்கும், நாகரி ஏரியான்னு நினைக்கிறேன். நகரி ஏரியாவில் வந்து என்எம்சி சினிமாஸில் இருக்கும். ஸோ நம்ம ஊரில் தமிழ்நாட்டில் வந்து இந்த 4am ஷோ 5am ஷோ வந்து அலோடு கிடையாது. அதனால் இங்கே கிட்டத்தட்ட 5:30 AM to 6 ஸ்டார்ட் ஆகிறதா சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட இப்போ வந்து ஒரு 3:30 to 4 ஆகுது. 4க்கு வந்து நம்ம வந்து ஆந்திராவில் இருக்கோம். ஃபார் அவர் ஏகே செலிப்ரேட் பண்ண போகிறோம். விடாமுயற்சி ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ. ஸோ தமிழ்நாட்டில் எல்லோரும் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம பார்த்துருவோம். பட் இங்கே 1 by 1 வந்து ஃபேன்ஸ் எல்லோரும் அசம்பிள் ஆகிட்டு இருக்காங்க. நிறைய செலிப்ரேஷன்ஸ்லாம் இங்கே நடக்க போகுது. அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் என்னென்ன அப்படின்றத கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. தலைவர், நீங்க எங்கேருந்து வந்திருக்கீங்க? நானும் சென்னையிலேருந்து வந்திருக்கேன். சென்னையிலேருந்து வந்திருக்கீங்க. டிஷர்ட்டே பயங்கரமா இருக்கு. செலிப்ரேஷன் என்னது தலை போல வருமா? ஏய், நம்ம செலிப்ரேஷனே வந்து ரோகிணி கோயம்பேடு தலை கோட்டை. நம்ம அங்கதான் பார்ப்போம். இந்த வாட்டி அங்க பார்க்க முடியல. அதான் ஸ்பெஷல் ஷோ இங்க இருக்கனால வண்டி பொங்கல் மிஸ் பண்ணிட்டாங்க. பொங்கல் இப்ப தள்ளி வச்சாச்சு. பிப்ரவரி 6 பொங்கல் எப்பவுமே அங்கதான் தலை கோட்டையில் தான் நம்ம பொங்கல் நடக்கும். இந்த வாட்டி ஃபர்ஸ்ட் டைம் வந்து நாங்க 4 மணி ஷோ பெங்களூருக்கே போயிருப்போம். அங்கேயும் எங்களை இது பண்ணி விட்டாங்க. 6 மணி ஷோ ஃபர்ஸ்ட் ஷோக்காக வந்திருக்கோம். ஓகே, இப்போ மாதிரி நிறைய ட்ரெய்லர் வந்துச்சு, டீசர் வந்துச்சு, பாட்டு வந்துச்சு. இதுல என்ன எதிர்பார்க்குறீங்க நீங்க? பாட்டுமே பிளாக் பஸ்டர் ஃபர்ஸ்ட் ரிவ்யூ கூட எடுத்து போட்டுருங்க. இன்னும் பார்க்கவே இல்லையே. நான் பார்க்காமே சொல்றேன். பிளாக் பஸ்டர் படம் ட்ரெய்லர்லயே சொல்லிட்டேன். பிளாக் பஸ்டர் விடாமுயற்சி தான். பொங்கல் பிப்ரவரி 6. ஓகேங்களா? ஜனவரி 31 சூப்பர். அவ்வளோதான், பரவச நிலை அடைஞ்சிட்டாங்க ஏகே ஃபேன்ஸ், அதுவும் ஆந்திராவில். ஸோ எங்கேருந்து வந்திருக்கீங்க? தமிழ்நாட்டில் எங்கேருந்து வந்திருக்கீங்க? நாங்கள் பெரியபாளையத்துலேருந்து வந்திருக்கோம். திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வந்திருக்கோம். 752 days கழிச்சு வந்திருக்கு மூவி. இவ்வளோ நாள் டேட் கனெக்ட் பண்ணி மேஜராக வெயிட்டிங் பண்ணியிருந்தேன். நான் தலை தரிசனத்தை பார்க்கறதுக்கு காலையில் வந்துட்டோம். தமிழ்நாட்டில் வந்து 9 o'clock ரிலீஸு. ஸோ அதனால் அதை ஸ்கிப் பண்ணிவிட்டு நாங்கள் வந்து ஃபர்ஸ்ட் ஷோவே பார்க்கணும் அப்படின்றதுக்காக 6 o'clock ஆந்திராவுக்கு வந்திருக்கோம். என்ஜாய் பண்ணுவோம், தலை தரிசனத்தை பார்ப்போம். சூப்பர் ப்ரோ. நீங்கள் எப்போ இருந்து ப்ரோ ஏகே ஃபேனு? எந்த படத்துல? சின்ன வயசுல என்ன படம் சொல்லுங்க. அட்டகாசத்துலேருந்தே வா. சூப்பர். ரெடி பண்ணிட்டு வந்துட்டீங்களே ஃபுல்லா. அஜித் பாய்ஸ். அதே ப்ரோ உங்க கேங் நேம் அது? ஆமாங்க. என்னது? அடங்காத அஜித் பாய்ஸ். சூப்பருங்க. எந்த ஏரியா? திருவள்ளூர் ஏரியாவா? ஆமா, திருவள்ளூர் பெரியபாளையம். சூப்பர் ப்ரோ. இங்க வாங்க. அவர் ஏதோ ஏகே அடைமொழின்னு நினைக்கிறேன் அவருக்கு. ப்ரோ உங்களுக்கு? நான் வந்து விஜய் ஃபேன். சூப்பர். ஃபர்ஸ்ட் ஷோ பார்க்கணும்னு வந்தேன். ஓகே, தினமும் பார்ப்பேன். கடவுளை அஜித்தே சொன்னாதான் நாங்க ஓட்டு போடுவோம். ஏன் அவரே சொல்லக்கூடாதுட்டாருங்க? ஆமா, அஜித்தேன்னா கூட பத்மபூஷன் அஜித்தேன்னு சொன்னா கடவுளே அஜித்தே. ப்ரோ, நீ இந்த வந்து எல்லா கேங்லயும் ஒரு ஏகே ஃபேன்ஸ் கேங்ல ஒரு விஜய் ஃபேன் மாட்டி பாப்பல, அந்த மாதிரியா? இங்க நீங்க கேங்ல நான் மட்டும் தான். நீங்க மட்டும் தான். என்ன பண்ணுவாங்க இவங்கலாம்? கலாய்ப்பாங்களா உங்களை? நம்ம பேசிப்போம். நம்ம வச்சு செய்வாங்களா? சரி, பரவாயில்ல. இன்னைக்கு நீங்க பார்க்க வந்திருக்கீங்க நம்ம ஏகே அவரோட படம். நீங்க எவ்வளவு சப்போர்ட் பண்ணணும்னு வந்திருக்கீங்க? அஜித் படம்னாவே ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்துருவேன். விஜய் படமும் பார்ப்பேன், அஜித் படமும் பார்ப்பேன். ஓகே. ஸோ வந்து நம்ம எல்லாரும் கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் கேங் மாதிரி இவங்க இருக்காங்க. நீங்க அப்புறம் எங்க கண்ணாடியை கழட்டிட்டீங்க? ஜாலியாக கண்ணாடிலாம் போட்டிருந்தீங்க, ரொம்ப சூப்பரா கண்ணாடியை கழட்டிட்டீங்க. இங்க வாங்க ப்ரோ, நீங்க உள்ள வாங்க. நீங்க என்ன ப்ரோ உங்க பேரா அஜித்தா? இல்ல ப்ரோ, என் பேர் ராஜ். சூப்பர். இப்போ என்ன பிளான்லாம் இருக்கு? என்ன எக்ஸ்பெக்டேஷன்? என்னென்ன எக்ஸ்பெக்ட் பண்றீங்க? தலையை பார்க்கறதே பெரிய எக்ஸ்பெக்டேஷன் தான். ஓகே, பல நாள் கழிச்சு படம் வரதே ஒரு எக்ஸ்பெக்டேஷன். இதுல என்ன நீ தனியா கேக்குறீங்க? ஆமா. ஓகே, ஏதோ ஒரு மாதிரி வித்தியாசமா கெட்டப்ல ஜாலியா இருக்கீங்க. நீங்க எப்பல இந்த ஏகே ஃபேன்? நம்மளும் அட்டகாசம் தான் ஏகே ஃபேன். அட்டகாசம். இப்போ என்ன எக்ஸ்பெக்ட் பண்றீங்க விடாமுயற்சியில? கண்டிப்பா
நிறைய எதிர்பார்த்து வந்திருக்கோம். 2 வருஷம் கழிச்சு படம் வந்திருக்கு. கண்டிப்பா நாங்க தமிழ்நாட்டுல இருந்து ஆந்திரா படம் பார்க்க வந்திருக்கோம். தமிழ்நாட்டுல வந்து எல்லாமே 9 மணி ஷோ தான் விட்டுருக்காங்க. இங்கே தான் ஃபர்ஸ்ட் இருக்கு. அதனால கண்டிப்பா நாங்க பார்த்துருக்கோம். நல்லா என்ஜாய் பண்ணுவோம். கண்டிப்பா படம் வெற்றி பெற நாங்க வாழ்த்துக்கள் சொல்றோம். சூப்பருங்க. ஸோ இப்போ என்னன்னா இவங்க வந்து யாருமே படத்துக்கு வரல, எல்லாரும் கோயிலுக்கு வந்திருக்காங்க. கோயில் தரிசனம் பண்ண வந்திருக்காங்க. கடவுள். ஓகே, வாங்கியிருக்காங்க. நீங்க வாங்க உள்ள வாங்க. ஏகே ஃபேன் ஃப்ரம் மதுரை. ஸ்ரீவில்லிபுத்தூர் நான். ஓகே, ஸோ மதுரை குற்றாலம் பக்கத்துல. ஓகே, இப்போ ஆந்திராக்கு வந்திருக்கீங்க காலங்காத்தால. இங்க மட்டும் தான் 6 மணி ஷோ, அங்கெல்லாம் 9 மணிலாம். அதனால இங்கே பார்த்துட்டு தான் முடிவு பண்ணிட்டீங்க. சூப்பர். அங்க எப்படி உங்க கேங் நேம் என்ன? இவங்க வந்து அடங்காத அஜித் பாய்ஸாம். உங்க ஊர்ல உங்க கேங் நேம் என்ன? சொன்ன நவி இது முக படம் தான். ஆனா இது பண்ணுவோம் நாங்க. என்னங்க நீங்க? நான் என்னமோ கேட்குறேன். ஓகே, பரவாயில்ல. பட் அஜித் ஃபேன்ஸ் அவ்வளவுதான், விட்டுருங்க. அவ்வளவுதான். ஓகே, சரி. இந்த படத்துல என்ன எக்ஸ்பெக்ட் பண்றீங்க? கொஞ்ச நேரத்துல ஸ்டார்ட் ஆக போகுது படம். ஸோ விடாமுயற்சியில் நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ண யாரும் அடிக்க மாட்டாங்களே எங்க அஜித் ஃபேன்ஸ்லாம். நான் வந்து தீவிரமா அஜித் ஃபேன்ஸ் தான். இன்ன வரை இப்போதைக்கு எந்த படமும் வந்து அஜித் படம் என்ன ரீசெண்ட் டைம்ல திருப்தி படுத்தினதே கிடையாது. ஆனா எல்லா படத்தையும் நான் கொண்டாட்டமா தான் பார்க்க வருவேன். அவ்வளவுதான். அஜித் படம் தான் மாசா தான் இருக்கும் அப்படின்னு. எனக்கு வந்து படம் இதுவரை அவர் என்ன வேணா சும்மா இடத்துல டைரக்டரும் முகம் கொடுக்கலாம். அஜித்துக்காக வருவேன் நான். அவருக்காக, அந்த மனுஷனுக்காக. அவரு எல்லாம் அவருக்கான 100% அவர் கொடுத்துருவாரு. மத்தவங்க சொதப்பிடுறாங்க. அதனாலதான் மத்த சொதப்பி இதுல வந்து அந்த 100% இருக்குன்ற மாதிரி எதிர்பார்த்து உள்ள இருக்கு. இல்ல எனக்கு பிரச்சனையே கிடையாது. அவரை பார்த்தா போதும். ஏகேவை பார்த்தா போதும். எனக்கு விடாமுயற்சின்ற பேரு என்ன அர்த்தங்க? அவ்வளவுதானுங்க. அவர்தான் விடாமுயற்சி. நாங்க விடாமுயற்சி. நான் இன்னும் 20 வருஷம் மொக்க படமா கொடுத்தாலும் தொடர்ச்சி வந்துட்டே தான் இருப்பா. ஒரு பாக்குறது விடாமுயற்சியா ரசிகரா இருப்பேன். நான் அஜித் ரசிகருங்க, சினிமா ரசிகர் கிடையாதுங்க. அதனால எனக்கு வந்து அவர் எவ்வளவு மொக்க படம் நடிச்சாலும் பிரச்சனை இல்லை எனக்கு. இவர் வந்து ஒரு உண்மையான ஒரு ஜென்யூனான ஒரு ஏகே ஃபேனுங்க. அவர் எப்படி இருந்தாலும் அவருக்காக நான் வருவேன் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. ஃப்ரம் மதுரை. 20 வருஷமா நான் எல்லா படமும் ஓபனிங் ஷோ போயின்னு இருக்கிறேன். நான் முதல்ல ஓபனிங் ஷோ போன அஜித் படம் வந்து சிட்டிசன் தான். ஆனா இன்ன வரை எந்த ஒரு அஜித் படம் திருப்தி படுத்தினதே கிடையாது. இந்த படம் கன்ஃபார்மா திருப்திப்படுத்த போது போய் என்ஜாய் பண்ணுங்க, நல்லபடியா பாருங்க. சூப்பர். ஸோ நான் சொன்ன மாதிரி நம்மள மாதிரியே ஏகே ஃபேன்ஸும் தமிழ்நாட்டிலேருந்து நிறைய இடங்கள்லேருந்து ட்ராவல் பண்ணி வந்திருக்காங்க. நீங்கள் எங்கேருந்து வந்திருக்கீங்க? நாங்கள் சென்னை மயிலாப்பூர்லேருந்து வந்திருக்கோம். சூப்பருங்க. 108 கிலோமீட்டரு சென்னையில் பைக்கில் வந்துட்டீங்க. பயங்கரமா ஏகே சாங்ஸ்லாம் போட்டு கண்டிப்பாக வைப்பாக வந்துட்டீங்க. ஒரு 10 பாட்டு கேட்டேன். அந்த 10 கிச்சி சாங் மட்டுமே கேட்டேன். 10 கிச்சி சாங் மட்டுமே கேட்டு சென்னையிலேருந்து வந்திருக்காரு ஆந்திராக்கு. சூப்பர். என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க விடாமுயற்சியில்? 2 வருஷம் கழிச்சு படம் வருது. கண்டிப்பாக ஒரு நல்ல படமாக தான் இருக்கும் நினைக்கிறேன். அது இல்லாமல் மகிழ் திருமணி, சொல்ல தேவையில்லை, தடையர்த்தாக்க, மிகா மன்னன், பிளாக் பஸ்டர் மூவி தான். ஓகே. அது இல்லாமல் வந்து அஜித்தை 2 வருஷம் கழிச்சு ஏகே சாரை பார்க்கறதுனால வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூஸ் பம்ஸாக தான் இருக்குது. எப்படியாவது சென்னையில் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி, அதாவது தமிழ்நாட்டில் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி ஆந்திராவில் இங்கே ரிலீஸ் பண்ணுறாங்க. அதுக்குள்ளே நம்ம பார்த்துடணும். அவ்வளோதான். சொல்லியிருக்காப்பல ஃபர்ஸ்ட் பார்த்துடணும் அப்படின்ற மாதிரி. இப்போ வந்து இது வந்து பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகிறதா ஒரு பிளான் இருந்துச்சு. பட் இருந்தாலும் திடீர்னு லாஸ்ட் மினிட்ல வந்து அது ரிலீஸ் இல்லைன்ற மாதிரி ஒரு நியூஸ்லாம் போட்டாங்கல்ல. படம் எப்போ ரிலீஸ் பண்ணாலும் அது பொங்கல். ஓகே. அப்போ உங்களுக்கு அந்த டிசப்பாயின்மெண்ட் வருத்தம்லாம் இருந்தது. அது நியூ இயர்க்கே வந்து பார்த்தீங்கன்னா அனௌன்ஸ்மெண்ட் விடும்போது ரொம்ப ஹாப்பி நியூ இயர்னு போட்டுருந்தாங்க. கடைசியில் ஒரு ட்விஸ்ட் ஹாப்பி நியூ இயர். அது எதுக்கு நம்மளுக்கு தேவையில்லாம படம் தான் நம்மளுக்கு நியூ இயர். ஓகே. பட் இப்போ ரிலீஸ் ஆனது ஹாப்பி உங்களுக்கு? ரொம்ப ஹாப்பி. சூப்பருங்க. அதனால தான் நாங்கள் இப்போ காலையில் வந்து 10 மணிக்கு ஷிஃப்ட் ஆன் பண்ணோம். அவர் சொல்லியிருக்காப்பல உங்களையும் பாருங்க, உங்களுக்கு டைம் இருந்தால் என் படத்தையும் பாருங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃபர்ஸ்ட் உங்களை பார்த்துக்கிறேன், அப்புறம் என் வேலையை பார்க்குறேன்ட்டு கிளம்பி வந்திருக்காரு நம்ம ஆள். ஓகே. நீங்களும் திரும்ப வேலைக்கு போகணுமா? சென்னைக்கு காலைல முடிச்சுட்டு உடனே போகணுமா? பத்திரமா போங்க. நீங்கள் ஏகே ஃபேனா? என்ன படத்துல இந்த ஏகே ஃபேன் நீங்கள்? நான் வந்து பார்த்தோன்னா எங்கள் அப்பாவோட தான் ப்ரோ ஏகே ஃபேன். என்னன்னா நான் குழந்தையா இருக்கும்போது ஃபர்ஸ்ட் எனக்கு தீனா தான் கூப்பிட்டு போனார். ஓகே. அதுக்கப்புறம் மங்காத்த வரைக்கும் எங்கள் அப்பா தான் என்ன கூப்பிட்டு ஜென்ரேஷன்ஸாக வந்து இவங்க ஏகே ஃபேன்ஸ் ஃபேமிலின்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் நானே தனியாக போக ஆரம்பிச்சேன். நானே சூப்பர். இப்போ வந்து பார்த்தோன்னா என் ஃப்ரெண்டு கேட்டதுனால அவனை கூப்பிட்டு வந்தேங்க. நான் வந்து சென்னையில் ஒர்க் பண்ணுறேன். ஆஃபீஸில் லீவு கேட்டேன், லீவு தர மாட்டேன்ட்டாங்க. அதனால பேப்பர் போட்டு வந்துட்டேன். பேப்பர்ல அப்புறம் நீ என்ன லீவ் தருது? சரி நான் சர்ச் பண்ணி பார்த்தீங்க இருந்தது. ஓகே, இங்க பார்த்துட்டு அப்படியே போய் ஷூட் ஓகே டாலி பண்ணிரலாம். ஆபீஸ் டைம்க்கு அங்க போயிரலாம். ஏன்னா சாரும் சொல்லியிருக்காரு உங்களையும் பார்க்கணும், ஃபேமிலியை பார்க்கணும், ஜாப் பார்க்கணும்னு சொல்லிட்டு டச் பண்ணிட்டீங்க. சூப்பருங்க. அதனால ஓகே. ஸோ என்ன எக்ஸ்பெக்ட் பண்றீங்க? ஏன்னா நிறைய எலிமெண்ட்ஸ் இருக்கு. நம்ம ட்ரெய்லர் பார்க்குறோம், சாங்ஸ் பார்த்தோம். எல்லாம் பார்க்கணும். நீங்க என்ன எக்ஸ்பெக்ட் பண்றீங்க? எக்ஸ்பெக்ட் இல்லாமல் இல்லை ப்ரோ.
ஏகே சார் ஏகேவை பார்த்தா போதும் ஸ்க்ரீனில் பார்த்தா போதும், வேற எதுவுமே நாங்கள் எதிர்பார்க்கல. சூப்பர் சூப்பர் சூப்பர். அவரை பார்த்தா மட்டும் போதும், சரி, அவர் சும்மா வந்து நின்னாலே போதும். இப்போ கூட அந்த ஸ்டண்ட்லாம் பண்ணி வீடியோ வந்துச்சுல்ல, ஆமாமா, ஸோ அதில் வந்து அவர் நிறைய அடிப்பட்ட வீடியோலாம் வந்துச்சு. ஸோ தொடர்ந்து மேபி நீங்கள் இதெல்லாம் பார்க்குறப்போ உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகுது? ஆக்சுவலாக எந்த ஆக்டரும் அந்த மாதிரி ரிஸ்க் எடுத்து பண்ண மாட்டாங்க. பட் ஆனால் இவர் ஃபேன்ஸுக்காகவே நம்ம ரிஸ்க் எடுத்தாலும் பரவாயில்ல. அதாவது அவங்க நம்மளுக்கு கொடுக்குற காசுக்கு நம்ம அதுக்கு ஏற்ற மாதிரி உண்மையாக இருக்கணுன்றதுக்காக அவர் ரொம்ப ரிஸ்க் எடுத்திருக்காரு. அதிகமாக அவர் உடம்புல இல்லாத அடியே இல்லை, ரொம்ப கஷ்டப்பட்டு வந்தவர் தான். ஸோ அவருக்காக நம்ம சப்போர்ட் பண்ணுவோமே. இந்த படம் நல்லா இருக்கணும், வெற்றி பெறணும். சூப்பர் சூப்பர் சூப்பர். முடிச்சுட்டு பத்திரமா சென்னை போங்க. நன்றி நன்றி. இப்போ வந்து அனிருத் வந்து ரீசெண்டாக ஒர்க் பண்ண படங்கள்லாம் அந்த முதல் நாள் வந்து அந்த படம் சூப்பராக இருந்துச்சுன்னா ஒரு ட்வீட் போட்டுருவாரு, ஒரு ஃபயர் போட்டு ஒரு டிராஃபி மாதிரி. இதுக்கு மட்டும் போடவே இல்லை அவர். அதை பற்றி ஏதாவது நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களா? நம்ம மகிழ் திருமேனியே பேட்டி கொடுத்துட்டாரு, அதனால அது காம்பன்சேட் பண்ணீங்க. காம்படிஷன் பண்ணிட்டாங்க, அதனால கொடுக்கல. எல்லாமே வந்து டைரக்டர் சொல்லிடுவோம், அவர் கொஞ்சம் ஆஃப் ஆயிட்டாரு. ஆனா அவர் வந்து செயல்ல காத்திருக்காரு. இந்த வாட்டி சொல்லல, இப்ப பாத்துட்டு நம்ம சொல்லுவோம். ஏன்னா இப்ப பிஜிஎம்மும் பாத்துருப்பீங்க. ஆமா, அந்த பத்திக்கிச்சு சாங் சூப்பரா இருந்துச்சு. அதெல்லாம் எப்படி இருக்க போகுதுன்னு எதிர்பார்ப்பு இருக்கா? எல்லாமே எதிர்பார்ப்பு அதிகமா தான் இருக்கு. அதான் சொல்லிட்டேனே, பிளாக் பஸ்டர் தான் கன்ஃபார்ம் படம் 100%. அதனால உள்ள ஒரு வாட்டி பார்த்துட்டு வந்துட்டு இன்னொரு ரிவ்யூ கொடுத்துட்டு போயிடுங்க. பார்த்துட்டு இன்னொரு தடவை கொடுக்குறீங்க, கொடுத்துட்டு போயிடுவாங்க. பத்திரமா போயிடும். ஆக்சுவலா மகிழ் திருமேனி வந்து தடையறத்தாக்க பார்த்த உடனே ஆக்சுவலா அது லேட் பிக்கப் தான். ஃபர்ஸ்ட் டைம் என்ன வந்து நான் பார்த்த உடனே படம் ரொம்ப பிடிச்சி போய் தான் 2-3 வாட்டி பார்த்தது. அது பிடிச்சது, மீகாமன் பிடிச்சது, அப்புறம் தடம். ஆக்சுவலாக தடையறத்தாக்கல ரொம்ப பீக் போயிட்டாரு. இப்போ வந்து நான் சொன்ன மாதிரி தான், அஜித் எனக்கு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் படம் கிடையாது. ஆனால் மகிழ் திருமணி பெரிய எக்ஸ்பெக்டேஷன் உண்டு. ஆனால் ஃபுல் ஸ்கிரிப்ட் வந்து செலக்ட் பண்ண வந்து அஜித்ன்றது தான் ஒரு டவுட்டு. அவர் நேர்கொண்ட பார்வை மாதிரி வந்து தான் சூஸ் பண்ண வருவார். அந்த மாதிரி வந்து மாஸ்கிஸ் எதுவுமே எதிர்பார்க்காம வர்ற ஆள் அவர் வந்து. அதுதான் மட்டும் லைட்டா டவுட்டா இருக்கும். அதனால மாஸ் இருக்கு அது படத்துல, ஆனா கிளாஸா இருக்குன்ற நம்பி தான் வந்திருக்கு. இந்த பாட்டுலாம் இருக்கே, பத்திக்கிச்சு மாஸ் பாட்டுலாம் இருக்கே, அந்த பாட்டு அப்ப உள்ள கண்டிப்பா இருக்குமே. அந்த என்ன இருந்தாலுமே மாஸ் இருக்கும். பஸ் மாசம் கிளாஸ் இருக்குல்ல, என்ன இருந்தாலும் மாதிரி ஒரு படம் வரும். ஆனா என்ன இருந்தாலும் ரொம்ப ரொம்ப என்ஜாய் பண்ண படம். அந்த மாதிரி ஒரு மாசம் கிளாஸா இருந்தா சமத்தியா இருக்கும். மாஸ் மட்டும் அஜித், அதாவது விஜய் ஃபேன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா மாஸ் மட்டும் போயிட்டு இருப்பாங்க. அஜித் ஃபேன்ஸ் வந்து கிளாஸையும் சேர்த்து எதிர்பார்ப்பாங்க. அதனால அப்படி இருந்தாதான் எல்லாரும் சூப்பருங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் இவர் ஒரு உண்மையான ஏகே ஃபேன். ஹாய் ப்ரோ, நீங்க எங்க இருந்து வரீங்க? சென்னை ப்ரோ. ஆக்சுவலா மதுரை, இப்போ சென்னையில ஒர்க் பண்றதால அப்படியே சென்னையில இருந்தேன். சென்னையில வந்தீங்களா? இப்போ நீங்க முடிச்சிட்டு உங்களுக்கு ஷிஃப்ட் இருக்கா? முடிச்சிட்டு கரெக்டா போய் லாகின் பண்ணும் அப்படின்னு சொல்றாரு. பத்திரமா போங்க, டிராவல் பண்ணுங்க. நம்ம ஏகேவும் சொல்லியிருக்காரு அந்த அட்வைஸ். ஓகேவா, சூப்பர். நீங்க என்னென்ன எதிர்பார்க்குறீங்க இந்த படத்துல? எனக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப் என்ன இருந்தால் மாதிரி இருக்கணும், செகண்ட் ஹாஃப் மங்காத மாதிரி இருக்கணும். பிளானோட வந்திருக்காருங்க, பக்கா பிளானோட வந்திருக்காரு. சூப்பருங்க. ஏன்னா 2 படமும் உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா? அப்படி இல்ல, துணிவு சாட்டிஸ்ஃபை பண்ணிருச்சு, வலிமை ஓரளவு 75% சாட்டிஸ்ஃபை பண்ணிருச்சு. அதுக்கு முன்னாடி பார்க்கும்போது எல்லாமே ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கு பண்ணிருக்காங்க. அவுட் அண்ட் அவுட் அவரோட ஜோன்ல பண்ற படமா விடாமுயற்சி இருக்கும். இன்னொன்னு மகிழ் திருமேனி த்ரில்லர்ல அவர் அடிச்சுக்க ஆள் கிடையாது. மீகாமன் பார்த்துருப்பீங்க, தடம்லாம் இப்போ லாஸ்ட் கழகத்தலைவன் வரைக்குமே பயங்கரமா இருந்தாரு. அப்படிங்கும்போது டிஃப்ரெண்ட் காம்போ. இன்னொன்று அனிருத்தும் ஒரு கிட்டத்தட்ட 8 வருஷத்துக்கு அப்புறம் வராரு. அப்படிங்கும்போது எக்ஸ்பெக்டேஷன் வந்து பீக்ல தான் இருக்கு. அதுல அநேகமா நான் எக்ஸ்பெக்ட் பண்றது மங்காத்தான் நினைந்தால் அந்த மாதிரி ஒரு காம்பினேஷன் இருந்துச்சுன்னா கண்டிப்பா 400 crores. சூப்பர். இப்போ வந்து பத்மபூஷன் விருது கொடுத்துருக்காங்க. மேபி டைட்டில் கார்டில் வரும்ன்ற எதிர்பார்ப்பு இருக்கா? அதுதான் ஃபர்ஸ்ட் அதை ஷூட் பண்ணணும், அதை போட்டோ எடுக்கணும். ஓகே, பட் ஆனால் அது கன்ஃபார்ம் வருமானம் வேற நமக்கு தெரியல. ஏப்ரல்ல தானே அவார்ட் செரமனி. ஓகே, பட் அதனால இப்போ போடுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. ஆனா இருந்து போட்டா நல்லா இருக்கும். ஓகே, அந்த மொமெண்ட்காக அந்த டைட்டில் கார்டு நம்ம பார்க்கணும். அது ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கணும். பத்மபூஷன் ஏகே அப்படின்னு பார்க்குறப்ப சூப்பர் சூப்பர் சூப்பர். தேங்க்யூ. லைகா புரொடக்ஷன்ஸ் சுபாஸ்கரன் தயாரிப்பில் மகிழ் திருமேனி இயக்கத்தில் அஜித்குமார் நடிக்கும் விடாமுயற்சி இன்று முதல் உலகமெங்கும். One step solution for your travel needs. Make your fun holidays. See the world, feel the smile. Mad Rabbit, India's finest audio wearable brand, starting at 999.